ஒரு அரசியல் கூட்டம்னா தொண்டர்கள்லாம் சேர்ந்து தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் உலக வழக்கு. ஆனால் அருள் வழக்கு சிவபெருமானான தலைவர் அந்த பரம்பொருள் தொண்டரை தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் பெரிய புராணத்துடைய சிறப்பு. இதோ பாருங்க கண்ணப்பன் நாயனார் இவர் காட்டுறார். இதோ பார் கண்ணப்பன் நாயனார் எப்படி வாழ்ந்தார் பார், இதோ பார் சண்டேச நாயனார் எப்படி பூசை செய்கிறார் பாருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் 63 பேரை கை காட்டுற 63ன்றது எண்ணிக்கை சொன்ன. ஆனால் பெரிய புராணத்தில் அடியார்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. ஆனால் சொல்கிறதுக்கு 63 வகையாக இறைவன் திருவடி வந்து சேர்றதுக்கும் அந்த தொண்டு செய்வது எப்படி செஞ்சு எப்படி திருவடியை சேர்ந்தாங்கன்னு 63 வகையாக சொல்லியிருக்கிறார். எதுக்காக இவர் ஒரே ஒரு தொண்டரை சொல்லி இப்படித்தான் வாழணும்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அறிவோடைய லட்சணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு விளங்குந்து எனக்கு விளங்காது, எனக்கு விளங்குந்து உங்களுக்கு